Hi students, this is Hamidu Nisha from Dhanlakshmi Higher Secondary School Computer Science teacher. I hope you are all safe and secure. Now, in last class we had seen about number system part 1. In that video we had seen difference between data and information, what is bytes, bits, nibble, word length and data representation. Now we are moving to number system. Already I told in our system understand only the machine languages, that means binary system. Now rest of the systems also we are going to see. Let's start. So in number system 4 types are there: decimal, binary, octal and hexadecimal. So in decimal pathina a base value is 10. It is a normal number only. We are using the normal number. We are going to write in accounts. In normal life we are using the number that is called as decimal number. So the decimal number base value is 10. So the number starting from 0 like a whole number. In decimal number system the number is starting from 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 and 9. So totally எவ்வளோ numbers இருக்கு? 10 numbers இருக்கு. So அதனால base value 10. ஸோ அது எத்தனை பெரிய வேல்யூவாக இருந்தாலுமே இந்த 10 நம்பர்ஸ்குள்ளேயே என்ன ஆகிடும், ரிப்பீட்டட் ஆகி அந்த நம்பர்ஸ் முடிஞ்சிடும். ஓகே, அண்ட் தென் பேஸ் பைனரி, இது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஒன்லி 2 bits ஆர் தேர், தட் இஸ் கால்ட் அஸ் பைனரி டிஜிட் அப்படின்னு சொன்னோம். அந்த பைனரி டிஜிட் தான் என்ன ஆகுது, நமக்கு அந்த பிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். How many bits are there? 2 bits. One is 0, another one is 1. ஸோ அதனால தான் இதுக்கு பேஸ் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க, 0 and 1. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டல் சிஸ்டம், அதோட பேஸ் வேல்யூ என்ன, 8. ஸோ ஹியர் ஆல்சோ ஸ்டார்டிங் நம்பர் இஸ் 0. ஸோ 0, 1, 2, 3, 4, 5, 6 and 7. Totally 8 numbers இருக்கு. அதனால octal base value is 8. And then hexadecimal. ஸோ இதில் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம், எதுக்காக 16 கொடுத்துருக்காங்க, பட் ஏன் இங்கே ABCDன்னு எழுதுகிறாங்கன்னு சொல்லிட்டு. லெட் மீ எக்ஸ்பிளைன். ஸோ இங்கே கூட ஸ்டார்டிங் நம்பர் 0 தான். ஸோ 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. After 9, 10 எழுதணும். So instead of 10 A, instead of 11 B, instead of 12 C, instead of 13 D, instead of 14 E and instead of 15 F எழுதியிருக்கோம். ஸோ டோட்டலி இங்கே எத்தனை வேல்யூஸ் இருக்குது, உங்களுக்கு 16 வேல்யூஸ் இருக்குது. ஸோ ஹெக்ஸாடெசிமலோட பேஸ் வேல்யூ 16. இது ஏன் இந்த மாதிரி ஆகுதுன்றதை நான் நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் சொல்கிறேன். ஸோ நம்பர் சிஸ்டம்னா என்ன, நீங்கள் வேர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க, லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. லெட் மீ லிசன். A numbering system is a way of representing numbers. The most commonly used numbering system in ரியல் லைஃப் இஸ் டெசிமல் நம்பர் சிஸ்டம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நம்ம எந்த ஒரு மேக்ஸ் போனோம்னாலும் நார்மல் நம்பர் தான் யூஸ் பண்ணுவோம், அக்கௌண்ட்ஸ் போனோம்னாலும் நார்மல் நம்பர் தான் யூஸ் பண்ணுவோம், 1 kg ரைஸ் வாங்கினோனாலும் ஒரு 100 rupees கொடுத்து நம்ம நார்மல் டெசிமல் வேல்யூஸ் தான் நம்ம ரியல் லைஃப்பில் என்ன பண்ணிகிட்ருக்கோம், யூஸ் பண்ணிவிட்டு இருக்கோம். ஸோ அதை தவிர்த்து இருக்கிற சிஸ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைனரி, ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல். ஸோ அதர் நம்பர் சிஸ்டம்ஸ் ஆர் பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம். So each number system is uniquely identified by its base value or radix. Base value என்னன்னு சொன்ன நான் சொன்னேன் இல்லையா, பேஸ் வேல்யூ டெசிமலுக்கு 10 பேஸ் வேல்யூ, பைனரிக்கு 2 பேஸ் வேல்யூ, ஆக்டலுக்கு 8 பேஸ் வேல்யூ,
ஹெக்ஸாடெசிமலுக்கு 16 பேஸ் வேல்யூ. ஸோ இதுதான் ஒவ்வொரு நம்பரையும் நம்ம எப்படி யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அலாங் வித் த ஹெல்ப் ஆஃப் பேஸ் நம்பர்ஸ். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ரேடிக்ஸ். ரேடிக்ஸ் ஆர் பேஸ் இஸ் த count of numbers of digits in each number system. நான் அதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கவுண்ட் பண்ணி சொன்னேன். ஸோ டெசிமல் வந்துட்டு 0 to 9 வரைக்கும் இருக்குது. அதோட நம்பர் என்ன? கவுண்டிங் 10. ஸோ டெசிமல் இஸ் 10. பைனரி 0 and 1. அந்த கவுண்டிங் என்ன? 1 and 2. ஸோ பேஸ் வேல்யூ இஸ் 2. ஸோ சிமிலர்லி ஆக்டல் ஆல்சோ நம்பர் ஃப்ரம் 0 to 7. ஸோ அந்த ஒவ்வொரு நம்பரை நம்ம கவுண்ட் பண்ணனா 8 வரும். ஸோ அதுதான் 8ன்றது பேஸ் வேல்யூ. அண்ட் தென் ஃபைனல் ஹெக்ஸாடெசிமல் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி எது வரைக்கும் கம்ப்ளீட் ஆகும்? F வரைக்கும். அந்த ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூஸ் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டோட்டலி 16 இருக்கும். அதனால ஹெக்ஸாடெசிமலுக்கு என்ன வேல்யூ? 16ன்றது பேஸ் வேல்யூவாக இருக்குது. ஓகே. ஸோ ரேடிக்ஸ் ஆர் பேஸ் இஸ் த ஜெனரல் ஐடியா பிஹைண்ட் பொசிஷனல் நம்பரிங் சிஸ்டம். இது எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுதுன்றதை நம்ம சம்ஸ் போடும்போது புரியும். நெக்ஸ்ட்டு டெசிமல் நம்பர் சிஸ்டம் ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது தான். இதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 and 9. So totally 10 digits. It is the oldest and most popular number system used in our day-to-day life. In the positional number system, each decimal digit is weighted relative to its positional in the number. This means that each digit in the number system multiplied by 10 raised to the power corresponding to the digits position. இதெல்லாம் நமக்கு வந்துட்டு நம்ம சம்ஸ் போடும்போது நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சம் போடும்போது உங்களுக்கு புரியும். இது ஃபுல்லாக தியரி வைஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைனரி. ஆல்ரெடி ஐ ஹவ் டோல்ட் அபவுட் பைனரி சிஸ்டம். வாட் இஸ் பைனரி சிஸ்டம்? இட் இஸ் அ டிஜிட். ஹவு மெனி டிஜிட்ஸ் ஆர் தேர் இன் பைனரி? ஒன்லி 2 digits, 0 and 1. So there are only 2 digits in the binary system, namely 0 and 1. The number in the binary system are represented to the base 2. And the positional multipliers are the power of 2. இங்கே MSB and LSB கொடுத்துருக்கு. MSB என்னது மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் அண்ட் LSBனா லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட். இப்போது இங்கே நம்பர் இருக்குது அப்படின்னா அதோட பொசிஷனல் வெயிட். அப்போ ஃபஸ்ட்டு நம்பருக்கு என்ன வரும்ன்றதை நம்ம பொசிஷனல் வெயிட் கொடுக்கலாம். 2 power 0. இங்கே LSBயில் இருக்கிற ஃபஸ்ட்டு நம்பர் 2 power 0. செகண்டில் இருக்கிற நம்பர் 2 power 1. தேர்டில் இருக்கிற நம்பர் 2 power 2. ஃபோர்த்தில் இருக்கிற நம்பர் 2 power 3. இந்த மாதிரி தான் நம்ம பொசிஷனல் வெயிட் கொடுப்போம். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த MSB LSB. ஸோ MSBயில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் பொசிஷனல் வெயிட்டாக இருக்கும். LSBயில் இருக்கிறது ஸ்மாலஸ்ட்டு பொசிஷனல் வெயிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆக்டல் நம்பர் சிஸ்டம். ஸோ ஆக்டல் நம்பர் சிஸ்டமோட பேஸ் என்னன்னு சொன்னேன் நான்? 8. ஸோ நம்பர் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 to 7. 0, 1, 2, 3, 4, 5, 6 and 7. ஸோ இதே மாதிரி தான் எல்லா பொசிஷனல் வெயிட்க்கும் நம்ம என்ன கொடுப்போம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற நம்பர்ஸ் 8 power 0, 8 power 1, 8 power 2ன்னு கொடுப்போம். எனிவே இதோட பேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8. எத்தனை நம்பர் நமக்கு கொடுத்துருக்காங்களோ அக்கார்டிங் டு த நம்பர் த பொசிஷனல் வெயிட் ஹேஸ் டு பி சேஞ்ச்டு. ஸோ 3 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 8 power 1, 8 power 0, 8 power 1 and 8 power 4. இதே ஒரு 5 digit கொடுத்துருந்தாங்கன்னா 8 power 0, 8 power 1, 8 power 2, 8 power 3 and 8 power 4. இந்த மாதிரி பொசிஷனல் வெயிட் மாறும் அக்கார்டிங் டு த நம்பர் இஸ் கிவன். ஓகே. நெக்ஸ்ட்டு ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம். நாங்கள் சொன்னோம் இல்லையா ஏன்னா எதுக்கு ஹெக்ஸாடெசிமலில் மட்டும் ஆஃப்டர் 9 ஏன் வந்துட்டு ஏபிசிடி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான ரீசனை நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த டெஃபினிஷன் பார்த்துக்கோங்க. A hexadecimal number is represented using base 16. உங்களுக்கே தெரியும். ஸோ 0 to 15 வரைக்கும் கவுண்ட் பண்ணிங்கன்னா 16 நம்பர்ஸ் டோட்டலி வரும். அதை தான் இங்கே பேஸ் வேல்யூவாக வச்சுருக்காங்க. அண்ட் hexadecimal or hex numbers are used as a shortened form of binary sequence. This system is used to represent data in a more compact manner.
Since 16 symbols are used 0 to F, the notation is called hexadecimal. The first 10 symbols are the same as in the decimal number 0 to 9 and the remaining 6 symbols are taken from the first 6 letters of alphabets A to F. சரி, எதுக்காக இந்த ஒரு கன்ஃபியூஷன், எதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க? லெட் மீ எக்ஸ்பிளைன். ஸோ ஏவோட நம்பர் பாருங்கள் 1 and 0. இந்த 1 and 0 நம்ம ஆல்ரெடி எங்கே பார்த்துருக்கோம்? பைனரி நம்பர் சிஸ்டமில் பார்த்துருக்கோம். அப்போது ஒரு சம் இருக்குது. 1 0ன்னு கொடுத்து ஒரு நம்பர் கொடுத்துட்டு உங்களை ஃபைன் பண்ண சொல்கிறாங்க, வெதர் இட் இஸ் எ பைனரி ஆர் இட் இஸ் எ ஹெக்ஸாடெசிமல். நவ் யூ ஆர் கோயிங் டு கன்ஃபியூஸ்ட். அப்போ அந்த நம்பரை நம்ம 10ன்ற நம்பரை நம்ம பைனரியாக நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாமா, இல்லை 10ன்ற நம்பரை ஹெக்ஸாடெசிமலாக அக்செப்ட் பண்ணிக்கலாமான்ற கன்ஃபியூஷன் வரும்ன்றதுனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9 வரைக்கும் தான் உங்களுக்கு நார்மல் டெசிமல் நம்பர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 10ன்னு வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறாங்க, அந்த 1 0க்கு பதிலாக ஏன்னு வச்சுட்டாங்க. சரி, அடுத்து பாருங்கள் பியோட வேல்யூ என்ன, 2 1s கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 1 1 1 ஆர் 0 0 இந்த மாதிரி காம்பினேஷனில் வந்தாலே அதை நம்ம பைனரி தான் சொல்லுவோம். அப்போ இங்கேயும் ஒரு கன்ஃபியூஷன் வருது. அப்போ 1 1ன்றது 11ன்னு நம்ம எடுத்துக்கிடலாமா டெசிமலாக, ஆர் எல்ஸ் 1 1ன்ற பைனரி டிஜிட்டை நம்ம எடுத்துக்கலாமான்ற கன்ஃபியூஷன் வரும். ஸோ அந்த கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, பிக்கு வந்துட்டு 11 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிமிலர்லி அது வந்து அப்படியே கண்டினியூவாக எஃப் வரைக்கும் என்ன கொடுத்துட்டாங்க, ஆல்ஃபபெட்டிக்கல் சீக்வன்ஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க. சி இஸ் ஈக்குவல் டு 12, டி இஸ் ஈக்குவல் டு 13, இ இஸ் ஈக்குவல் டு 14, எஃப் இஸ் ஈக்குவல் டு 15. ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு சம்ஸ் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட், ரெப்ரசன்டிங் கேரக்டர்ஸ் இன் மெமரி. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், நம்ம என்ன கொடுத்தாலும் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் த சிஸ்டம் ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் பை த மெஷின் லாங்குவேஜ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் கேரக்டர்ஸ் இன் மெமரி, ரெப்ரசன்டிங் கேரக்டர்ஸ் இன் மெமரி. எதுக்காக இந்த இடத்துல மெமரி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம என்ன சேவ் பண்ணாலும் என்ன கொடுத்தாலும் அது போய் ஸ்டோர் ஆகிற இடம் எதுவாக தான் இருக்கும், மெமரியாக தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த மெமரியை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த கோடிங் சிஸ்டமை யூஸ் பண்ணுறாங்க, என்கோடிங் சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அது என்னன்றதை பார்க்கலாம். ஆஸ் ரெப்ரசன்டட் இன் இன்ட்ரோடக்ஷன், all the input data given to the computer should be in understandable format. In general, 26 uppercase is there, 26 lowercase letters and 0 to 9 digits and some more special characters. இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம டைப் பண்ண போகிற ஒரு வேர்ட் ஆர் எல்ஸ் நம்ம டைப் பண்ண போகிற ப்ரோக்ராம்ஸ். ஸோ இது எப்படி வந்துட்டு நம்ம சொல்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேரக்டர் செட் அப்படின்னு சொல்கிறோம். ஆல் தீஸ் கேரக்டர் செட்ஸ் ஆர் டினோட்டட் த்ரூ நம்பர்ஸ் ஒன்லி. அதுக்கு தான் நம்ம இந்த என்கோடிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். All characters in the character set needs a common encoding system. There are several encoding systems used for computers. They are BCD, binary coded decimal, EDC-BIC, extended binary coded decimal interchange code, ASCII, American Standard Code for Information Interchange, Unicode, ISCII, Indian Standard Code for Information Interchange. இப்போ இந்த ஒவ்வொரு டைப்ஸையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் BCD. BCD பார்த்தீங்கன்னா இட்ஸ் a 2 power 6. இப்போ 2 power 6னா என்னது, 2 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32 and 32 2s are 64. அப்போ 2 நம்ம 6 டைம் கேல்குலேட் பண்ணோன்னா என்ன வரும், நமக்கு 64ன்ற கேரக்டர் வந்துடும். பட் இதை நம்ம இப்போ ப்ராக்டிஸில் வச்சுக்கிறது இல்லை. பிகாஸ் நம்மளோட மெமரி பவர் பார்த்திங்கன்னா சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் அதிகமாகிடுச்சு. அதனால் இந்த 2 power 8ன்றது நம்ம 2 power 6ன்றது இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது. அதுக்கு பதிலாக வேறு அட்வான்ஸ் லெவல் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ASCII. இன் மோஸ்ட் ஆஃப் தி சிஸ்டம் வி ஆர் யூஸிங் ஒன்லி த ASCII encoding system. Okay,
ஸோ அது பார்த்தீங்கன்னா this is the most popular encoding system recognized by United States. இதை யார் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க? அமெரிக்காவில் இதை முதல்ல ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க யூஸ் பண்ணுறதுக்காக. most of the computers are used this system. Remember, this encoding system can handle English characters only. This can be handled to power 7 bits, which means 128 characters. In this system, each character has individual number. So, அப்போ ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்குமே ஒவ்வொரு டிஜிட்ஸ்க்குமே நம்பருக்குமே அண்ட் ஒவ்வொரு கேரக்டர் சிம்பிளுக்குமே இந்த ஆஸ்கி என்ன பண்ணியிருக்காங்க, ஆஸ்கி என்கோடிங் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெஷின் லாங்குவேஜை அசைன் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம பின்னாடி கொடுத்துருக்க அப்பெண்டிக்ஸில் பார்க்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் கிளாஸ்லேயும் நான் சொல்லியிருந்தேன், கேபிட்டல் ஏ இஸ் ஈக்குவல் டு 65, கேபிட்டல் பி இஸ் ஈக்குவல் டு 66 அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். இப்போ ஜஸ்ட் யூ ஆர் ரிமெம்பர், நீங்கள் ஏன்ற ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க சிஸ்டமில், நீங்கள் ஏன்ற ஒரு டேட்டாவை டைப் பண்ணுறீங்க. அப்போ அதை மெஷின் லாங்குவேஜ் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏக்கு 65 இருக்குது இல்லைங்களா, அந்த 65 2ஆல் பைனரி டிஜிட் பண்ணோன்னா அதோட வேல்யூ 10000001 அதுதான். இப்போ நம்ம 8 பிட்ன்றதுனால அடிஷ்னலாக எங்கே பண்ணிக்கணும், எம்எஸ்பி மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டில் தான் நம்ம ஜீரோஸை ஆட் பண்ணணும். இஃப் வி ஹேட் அ ஆன்சர் ஆஃப் 6 bit ஆர் 5 bits ஆர் 7 bits, வி ஷுட் பேட் த டிஜிட் இன் த எம்எஸ்பி, தட் மீன்ஸ் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட். அதனால தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஆல்சோ 01000001 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ முன்னாடி 7 bits இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், 8 பிட்ஸாக வரணும்னா ஃபஸ்ட்டு பொசிஷனில் 0வை ஆட் பண்ணிக்கிடலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்டெண்டட் பைனரி கோடட் டெசிமல் இன்டர்சேஞ்ச் கோட். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுவும் எப்படி ஆஸ்கி கோட் மாதிரி தான். திஸ் இஸ் சிமிலர் டு ASCII code with 8 bit representation. So totally எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கும், இங்கேயும் 256 கேரக்டர்ஸ் இருக்கும். பட் இதை ஃபார்முலேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎம். இட் இஸ் அ கம்பெனி. ஓகே, ஐபிஎம் கம்பெனின்றது பிக்கஸ்ட் கம்பெனி இன் த இன்டர்நேஷ்னல் லெவல். ஸோ இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மெஷின் இதுதான் வந்துட்டு ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. த கோடிங் சிஸ்டம் கேன் ஹேண்டில் 256 கேரக்டர்ஸ். The input code is ASCII can be converted into EDC, DIC system. ஸோ நம்ம கொடுக்குற ASCII வேல்யூ இதை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா இதுக்கேற்ற மாதிரி கன்வெர்ட் ஆகிடும். பிகாஸ் அங்கேயும் 8 bit ரெப்ரசன்டேஷன் தான், இங்கேயும் 8 bit ரெப்ரசன்டேஷன் தான். நெக்ஸ்ட்டு ISCII full form is Indian Standard Code for Information Interchange. ISCII is the system of handling the characters of Indian local languages. This as 8 bit coding system. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததெல்லாம் it is a international encoding system. பட் இது வந்துட்டு இந்தியன் லோக்கல் லாங்குவேஜஸ்க்காக யூஸ் பண்ணுறது. இதுவும் எத்தனை கேரக்டர்ஸ், 256 கேரக்டர்ஸ் தான். இதை யார் ஃபார்முலேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன் இந்தியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் கேன் ஃபார்முலேட்டட் திஸ் encoding system in the year of 1986 to 88. இதை யார் ரெக்கக்னைஸ் பண்ணாங்க, இதை யார் ஃபஸ்ட் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா BIS, Bureau of Indian Standards. Now this encoding system is integrated with Unicode. So last method Unicode. So Unicodeனா என்னென்னு பார்க்கலாம். அண்ட் இதுலேயுமே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆஸ்கி மாதிரி தான், பட் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இதுக்கும் யூனிகோடுக்கும் ஆஸ்கிக்கும் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். திஸ் கோடிங் சிஸ்டம் இஸ் யூஸ்ட் இன் மோஸ்ட் ஆஃப் தி மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ். த பாப்புலர் கோடிங் ஸ்கீம் ஆஃப்டர் ஆஸ்கி இஸ் யூனிகோட். அதாவது ஆஸ்கி இட்ஸ் அ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபார்முலேட்டட் பண்ண ஆஸ்கி வேல்யூக்கு அப்புறம் மோஸ்ட்டாக இந்த என்கோடிங் சிஸ்டம்ஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. So ASCII can represented only 256 characters. That means 2 power 8 bits only used in the ASCII value, and this ASCII can be handled only by the English and European languages.
பட் யூனிகோட் அப்படி இல்லை. யூனிகோட் எல்லா லாங்குவேஜஸ்க்கும் யூஸ் ஆகுது. சிமிலர்லி தமிழ், மலையாளம், கன்னடா அண்ட் தெலுங்கு. ஸோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நமக்கு யூனிகோடில் யூஸ் ஆகுது. ஆனால் எதில் இல்லை? ஆஸ்கியில் இல்லை. அது ஒன்று தான் இது ரெண்டுத்துக்குமே இருக்கிற டிஃப்ரென்ஸ். அப்போ என்ன பண்ணுவாங்க? இப்போது ஆந்திராவில் இல்லைனா கர்நாடகா, ஆந்திராலலாம் ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அவங்களோட லாங்குவேஜ் அங்கே இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்போது அந்த ஸ்டேட்ஸ்லாம் என்ன ஆகும்? யூனிகோட் ஜாஸ்தி யூஸ் பண்ணுற ஒரு சிஸ்டமாக தான் இருக்கும். ஓகே, பிகாஸ் இதோட பிட்ஸ் ரெப்ரசன்டேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 power 16. Hence, the Unicode was generated to handle all the coding system of universal languages. This is 16 bits and can handle 65,536 character. That means 2 16 time calculate பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த characters value வந்துடும். Okay. Unicode scheme is denoted by hexadecimal number. Why it is denoted by hexadecimal number? The hexadecimal base value is 16 and the Unicode bits represent is also 16. Okay. ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அப்பெண்டிக்ஸில் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ்கிக்கு ஒரு ஆல்ஃபபெட்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ABCDEF கேபிட்டல் லெட்டர் Z வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஸ்மால் லெட்டர் ஸ்டார்ட் ஆகுது. டெசிமல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஏவோட டெசிமல் நம்பர் 65. அப்போது அது எப்படி நம்ம வந்துட்டு பைனரி டிஜிட்டாக மாற்றுறோம், ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமலாக மாற்றுறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த 65 2ஆல் நம்ம டிவைட் பண்ணிகிட்டே வந்தோம்னா 0 1 0 0 0 0 0 1 அந்த வேல்யூ வருது. ஸோ அந்த 65 நம்ம 8ஆல் டிவைட் பண்ணோன்னா 101 நமக்கு வரும். அண்ட் 65 16ஆல் டிவைட் பண்ணோன்னா 41 என்ற நம்பர் நமக்கு வரும். இது எப்படி நம்ம நம்பர் கால்குலேட் பண்ணுறதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சம்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். சிமிலர்லி ஆல்ஃபபெட்ஸ் கண்டினியூ ஆகுது, Z வரைக்கும் இருக்குது. அண்ட் தென் நியூமரல்ஸ் 0ன்னா 48. நியூமரல்ஸ் நம்ம 0ன்னு கொடுத்தோன்னா அது என்னவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும்? பைனரி டிஜிட் 0 0 1 1 0 0 0 0 தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அண்ட் 48 நம்ம 8ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 60 வரும். அண்டு 16ஆல் டிவைட் பண்ணோன்னா 30ன்ற வேல்யூ வரும். இது எப்படின்றத நான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. blank 32 அண்ட் எக்ஸ்க்ளமேட்ரி 33. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பெஷல் சிம்பிள்ஸ்க்கும் ஒவ்வொரு டெசிமல் நம்பர், பைனரி, ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல். ஸோ இது எல்லாமே தான் எங்கே இருக்கும்? நம்மளோட சிஸ்டம் மெஷின் லாங்குவேஜில் அசம்பிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அதை அசம்பிள் பண்ணியிருக்கிறதுனால தான் நம்ம என்ன வேல்யூ கொடுத்தாலும் அது என்னவா மாற்றிக்கும்? மெஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் ஆகிடுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவோட தியரி பார்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ வி ஆர் calculating part is starting from the next class. Thank you. பார்த்தீங்கன்னா questions கொடுத்துருக்கேன். What is decimal number system? What is binary number system? What is octal number system? What is hexadecimal number system? And write about ASCII, ISCII, what is Unicode. ஸோ இந்த questions எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் இந்த வீடியோவில் இருக்குது. இதை நோட்டில் எழுதி அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுங்கள். சைட் பை சைட் இதை படிக்கவும் செஞ்சுருக்கணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். We are meet in the next class.